and welcome to First Frame. ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல முதல்ல நீங்க பார்க்க போறது நம்ம தமிழ் சினிமாவில் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ். தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தி நம்மளோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் எந்த படங்கள்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தான் காத்துட்டு இருக்கு. இன் #Kollywood அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது #சூர்யா. சூர்யா செல்வராகவனோட NGK படத்தில் நடித்து முடிச்சுட்டு கேவி ஆனந்த் டைரக்ட் பண்ணுற காப்பான் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா இறுதி சுற்று ஃபேம் சுதா கோங்கரா டைரக்ஷனில் அன்டைட்டில்டு ப்ராஜெக்டில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை அவரோட 2D என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. விஜய், அஜித், விக்ரம்னு முன்னாடி ஹீரோஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ண ஜிவி பிரகாஷ் இந்த படம் மூலமாக சூர்யாவுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. சத்யன் சூரியன் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது #இளையராஜா 75. தமிழ் சினிமாவோட ஃபைனஸ்ட் மியூசிக் டைரக்டரான இளையராஜாவோட ஒர்க்ஸை அப்ரிஷியேட் பண்ணவும் அவரோட 75 இயர்ஸ் ஆஃப் லைஃபை மியூசிக்காக செலிப்ரேட் பண்ணவும் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இளையராஜா 75 ஈவெண்ட்டை நடத்த போகிறாங்க. February 2 and 3 நடக்க போகிற இந்த ஈவெண்ட்டில் கமல், ரஜினி மாதிரியான நிறைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி செலிபிரிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இப்போ AR ரஹ்மானும் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இளையராஜா அண்ட் AR ரஹ்மானோட ஃபேன்ஸ் ஈவெண்ட்டுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது #சிவகார்த்திகேயன். ராஜேஷ் டிரெக்ஷனில் சிவகார்த்திகேயன் அன்டைட்டில்டு ப்ராஜெக்டில் நடித்து முடிச்சிருக்காரு. ரொமான்டிக் காமெடி ஜானரில் உருவாகிற இந்த படத்தில் நயன்தாரா ஃபீமேல் லீடர் நடிச்சிருக்காங்க. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. யூடியூப் ஃபேம் ஹரிஜா இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட டைட்டில் ஜித்து ஜிலாடினும் மிஸ்டர் லோக்கல்னும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இதை பற்றின அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இன்னும் வரல. ஆடியன்ஸ் எல்லாருமே அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது #சிபிராஜ். ஆக்டர் சிபிராஜ் வினோத் டைரக்ஷனில் ரங்கா படத்தில் நடித்து முடிச்சுட்டு கிஷோர் டைரக்ஷனில் இளையராஜா மியூசிக்கில் மாயூன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் மதுபான கடை படத்தை டைரக்ட் பண்ண கமலக்கண்ணன் டைரக்ஷனில் வட்டம் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. ட்ரீம் வாரியர் SR பிரபு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் அதுல்யா ரவி ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கிறதாவும் படத்தை 2019 ஜூலைல ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது #விஜய் சேதுபதி. ஆக்டர் விஜய் சேதுபதி சூப்பர் டீலக்ஸ், சிந்துபாத் படங்களுக்கு அப்புறமா சீனு ராமசாமி டைரக்ஷனில் மாமனிதன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா விஜயா ப்ரொடக்ஷன்ஸில் விஜய் சந்தர் டைரக்ஷனில் அன்டைட்டில்டு ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு பேரா ராஷி கண்ணாவும் நிவேதா பெத்ராஜும் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ராஷி கண்ணா இந்த படத்தில் நடிக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு விவேக் அண்ட் மர்வின் காம்போ மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதா விஜய் சந்தர் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஆஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நீங்க பார்க்க போறது சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா வைரலா போயிட்டு இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான். இன் #சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது #சிம்பு. சிம்பு சுந்தர் சி டிரெக்ஷனில் நடித்து முடிச்சிருக்கிற படம் வந்தா ராஜாவாக தான் வருவேன். மேகா ஆகாஷ், கேத்ரின் தெரேசா ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. February 1 ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தோட டீசர் அண்ட் ஆடியோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகிருந்துச்சு. சென்சாரில் யூஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்த இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 36 minutesனு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திலிருந்து மாடர்ன் முனியமா லிரிக்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது #உதயநிதி ஸ்டாலின். ஆக்டர் உதயநிதி ஸ்டாலின் சீனு ராமசாமி டைரக்ஷனில் கண்ணே கலைமானே படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. தமன்னா ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த படம் February 22 ரிலீஸ் ஆகும்னு உதயநிதி ஸ்டாலின் அவரோட ட்விட்டர் பேஜில் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது #சந்தானம்.
ஆக்டர் சந்தானம் தில்லுக்கு துட்டு 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. 2016 ஹாரர் காமெடி ஜானரில் ரிலீஸ் ஆகியிருந்த தில்லுக்கு துட்டு படத்தோட சீக்வலாக உருவாயிருக்கிற இந்த படத்தை ராம்பாலா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ரீதா ஸ்ரீவதாஸ் ஃபீமேல் லீடாக தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. மொட்ட ராஜேந்திரன், விபின், ஊர்வஷி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட டீசர்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இப்போ இந்த படம் February 7 ரிலீஸ் ஆகும்னு சந்தானம் அவரோட ட்விட்டர் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது #லிசா. டெபியூட்டன் டைரக்டர் ராஜு விஸ்வநாத் டைரக்ஷன்ல அஞ்சலி, யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்கிற படம் தான் லிசா. 2.0 படத்துக்கு அப்புறமா இந்த படத்தை 3Dல ஷூட் பண்ணியிருக்காங்க. ஹாரர் ஜானர்ல உருவாகிற இந்த படத்துக்கு சந்தோஷ் தயாநிதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இப்போ இந்த படம் சென்சார்ல UA சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறதா இந்த படத்தோட டைரக்டர் ராஜு விஸ்வநாத் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது #பொன்னியின் செல்வன். தமிழ் சினிமாவோட ட்ரீம் ப்ராஜெக்டான பொன்னியின் செல்வனை எம்ஜிஆர், கமல்ஹாசன் மாதிரி சினிமாவோட மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாருமே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த நாவலை எடுக்கிறதுக்கான முயற்சியில் மணிரத்னம் இருக்காரு. இதுக்கிடையில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இந்த நாவலை வெப் சீரிஸாக எடுக்கிறதா இருக்காங்க. ஜெயமோகன் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் எழுதியிருக்காரு. சூர்யா பிரதாப் டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த வெப் சீரிஸோட டைட்டில் டிசைனர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.